गुरु ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्मा தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ விஷ்ணுசித்தன். நம்ம சேனலில் சொல்கின்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். ஜூன் மாதம் 19ஆம் தேதி, இன்றைய கிழமை புதன்கிழமை, ஆனி மாதம் 5ஆம் தேதி. இன்றைய திதி துவாதசி திதி. இன்றைய நட்சத்திரம் விஷாகம் நட்சத்திரம். இன்றைய நல்ல நேரம் காலையில் 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலையில் 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை நேரம் காலையில் 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்ட நேரம் காலையில் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்கள். இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்து பார்க்கலாம். மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் சுக்கிரன், சூரியன், புதன் ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். கன்னியில் கேது, துலாமில் சந்திரன், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு ஆகியோர் உள்ளார்கள். மேஷ ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்னைக்கு களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாளில் இருக்கின்றார். ஒரு சிலருக்கு திருமண ரீதியிலான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடக்கும். அதெல்லாம் நல்ல முறையில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. குடும்பத்துக்குள்ள திருமண ரீதியிலான பேச்சுவார்த்தைகள் உங்களை குறித்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் அதை நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களோடு கலந்தாலோசிக்கிற ஒரு சிந்தனைகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் நல்ல பலனளிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பேச்சுகள் வழியில் லாபங்கள் அதிகமாக இருக்கும். சில விஷயங்களை பேசி புரிய வைக்கும்போது அது நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. நம்மளுடைய பிஸ்னஸ்லேயே பார்த்திங்கன்னா பேச்சு மூலமாகவே இன்றைக்கி சாதிக்கக்கூடிய நாளாக இருக்குது. அதனால் பேச்சு வழியில் இன்றைக்கி லாபங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. எதிர்பார்த்த வழிகளிலிருந்து பண வரவுகள் நிறைய இன்றைக்கி இருக்கும். எல்லா வழிகள்லையும் இன்றைக்கி பண வரவுகள் இருக்கும். கையிருப்பு பணம் ஓரளவு இருந்து கொண்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மனைவி வழி ஏதாவது நல்ல விஷயங்கள், ஆதாயங்கள், நன்மைகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. நண்பர்கள் வழியிலையும் உங்களுக்கு ஏதாவது உதவிகளோ இல்லைன்னா வேறு ஏதாவது நன்மையான விஷயங்களோ இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. வியாபாரம் செய்து கொண்டு இருக்கின்ற நபர்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களும் அதன் வழியில் பண வரவுகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பாட்டி இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க வழியில் உங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மைகளோ இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆதாயங்களோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தந்தை வழியில் ஒரு சிலருக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. ரகசியமான விஷயங்களில் பணவரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. குடும்பத்திற்குள்ளாக ஒரு சந்தோஷமான சூழ்நிலை, மகிழ்ச்சியான சூழல் இதெல்லாம் அதிகமாக இன்றைக்கு இருக்கும். அன்பளிப்பாகவோ தானமாகவோ உங்களுக்கு சில பொருட்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மதியத்துக்கு பின்பு கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள், செயல்பாடுகளில் கொஞ்சம் நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. குடும்ப விஷயங்களை பேசும்போது கொஞ்சம் கவனம், அதிக அக்கறை இதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் அவசியமானதாக இருக்கின்றது. தேவையில்லாத செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்க வேண்டியதும் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் வாங்கும் விஷயங்களில் கொஞ்சம் நிதான நிலைகள் தேவை. மேற்கொள்ளும் விஷயங்களில் நிதானங்கள் அவசியம். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு மேற்கொள்ளும் விஷயங்களில் இன்னைக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் எந்த செயல்களை முடிவு பண்ணி இன்னைக்கு அதற்காக மூவ் பண்ணுறீங்களோ அந்த வேலை நல்லபடியாக முடியும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு அடுத்தவங்களுக்கு நம்ம அதிகமாக உதவி செய்வோம். நமக்கான ஆதாயங்கள் மிகவும் குறைவாக இருக்கின்றது. அதனால் முடிஞ்ச அளவு நம்மளுக்கான ஒரு விஷயங்களை மட்டும் நம்ம இன்னைக்கு சாதாரண நாள் போகிற மாதிரி கவனிச்சுக்க வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு.
ரிஷப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கின்றார். அப்போ கடன் வாங்குகின்ற ஒரு விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியம். ஒரு சிலருக்கு கடன் வாங்குகிற தேவைகள் கொஞ்சம் இருக்க வேண்டியதாக இருக்கும். ரொம்ப அவசிய தேவை அப்படின்னா மட்டும் கடன் வாங்கிக்கலாம். உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல அதிக அக்கறைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. எதிரிகள் வழியில இருக்கின்ற தொல்லைகள்ல நம்ம சிக்கிக்காம இருக்க வேண்டியதும் மிகவும் முக்கியமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனங்கள் செலுத்திக்க வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. வேலை ரீதியிலான விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அதன் வழியில உங்களுக்கு பண வருவாய்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றது. தனியார் துறைகள்ல வேலை தேடுறீங்க அப்படின்னு சொன்னா அதற்கான முயற்சிகள்ல இன்னைக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. ஒரு சிலர் தற்காலிக பணிகள்ல இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் பணி நிரந்தரமாவது குறித்த பேச்சுவார்த்தைகள் இன்னைக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. எதிர்பாராத பண செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால எந்த செலவுகள் அவசியம் அப்படிங்கிறத பார்த்து அதுக்கப்புறமா செலவு பண்ண வேண்டியது இன்னைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. வம்பு வழக்குகள்ல நம்மளா சிக்கிக்காம இருக்க வேண்டியதும் மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. அதனால தேவையில்லாத ஒரு விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமா இன்னைக்கு காட்டாம இருக்க வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. பெயருக்கு களங்கங்களோ ஏமாற்றங்களோ வராதபடி நம்ம இருந்துக்க வேண்டியதும் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. தாய் மாமா வழியில உங்களுக்கு ஏதாவது ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. மதியத்திற்கு பின்பாக திருமண ரீதியிலான பேச்சுவார்த்தைகள் ஒரு சிலருக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். கூட்டு தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல அதிக ஈடுபாடுகள் எடுத்து செய்யக்கூடிய ஒரு எண்ணங்கள் வருவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்கின்றது. மனைவி இல்லைன்னா நண்பர்கள் வழியில எதிர்பார்த்த ஒரு ஆதரவுகளோ இல்லைன்னா நன்மைகளோ ஆதாயங்களோ உதவிகளோ இதெல்லாம் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. பிள்ளைகள் வழியில நன்மைகள் உதவிகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. வெளிநாடு ரீதியிலான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற எண்ணங்களும் ஈடுபாடுகளும் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கிறது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு நம்மளால பிறருக்கான ஆதாயங்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. நமக்கான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நன்மைகள் மிகவும் குறைவாக இருக்கின்றது. அதனால மேற்கொள்ளும் விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு குடும்பத்துல சந்தோஷம் அதிகமாக இருக்கும். நலமும் வளமும் நிறைந்த நாளாக இருக்கின்றது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு முக்கியமான விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனம் செலுத்தி நம்ம வேலைகளில் ஈடுபட வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. அதனால கொஞ்சம் கவன நிலைகளோடு இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் சந்தன நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் வராகி தேவி வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்வு பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் இன்னைக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாளில் இருக்கின்றார். பிள்ளைகள் வழியில ஒரு சில செலவுகளை நம்ம சந்திக்க வேண்டிய ஒரு சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. அவங்களுடைய தேவைகளாக இருக்கலாம், இல்லைன்னா வேறு சில செலவுகளாக கல்வி செலவுகள் இந்த மாதிரி ஏதாவதாக இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு சில செலவுகள் பிள்ளைகள் வழியில வர்றதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பூர்வீக சொத்து சார்ந்த பேச்சுவார்த்தைகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்துகள் சார்ந்த விற்பனை குறித்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உறவு முறைகள் வழிகளில் சிறு சிறு செலவுகள் இருக்கலாம். உறவு முறை சந்திப்புகள் நிகழ்வதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. ஆன்மீக ரீதியிலான ஈடுபாடுகள் அதிகரிக்கின்ற நாளாக இன்றைக்கு இருக்கின்றது. ஆன்மீக பயணங்கள் போகின்ற வழிகளில் நமக்கு ஒரு சில செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்கு கொஞ்சம் விடாமுயற்சி அவசியமானதாக இருக்கின்றது. மேலும் மேலும் நம்ம முயற்சி பண்ணும்போது விடாமுயற்சி செய்யும் போது வெற்றி வாய்ப்புகளும் நம் வசம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. குழந்தை பேருக்கான ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் மருத்துவ செலவு செய்யக்கூடிய ஒரு சில வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. மதியத்திற்கு பின்பாக
குறிப்பாக உடல்நிலை ரீதியிலான விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகள் அவசியம். அதன் வழிகளில் மருத்துவ செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பேச்சுவார்த்தைகள்ல நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. வேலைகளுக்கான முயற்சிகள் வழிகளில் சிறு சிறு செலவினங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு கடனை அடைக்க வேண்டிய சூழல்கள் கொஞ்சம் அவசரமாக இருக்கிறதுனால நம்ம இன்னொரு கடன் வாங்கி இந்த கடனை அடைக்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. நம்ம மேற்கொள்ளும் விஷயங்கள்ல இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டோம்னா வேலைகள் நல்லபடியாக நடக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு வரவுகள் நிறைந்த நாளாக இருக்கின்றது. எதிர்பார்த்த பண வரவுகள் வரும். வீட்டில் சந்தோஷம் அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் நிம்மதி நல்லபடியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. முன்னேற்றத்திற்கான நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு நம்மளுடைய செயல்பாடுகளில் கொஞ்சம் நிதான நிலைகள் அவசியம். நமக்குள்ள ஒரு பதற்றங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். புதிதான முயற்சிகள் மேற்கொள்ளும் போது அதிக கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய நாளில் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் ப்ளூ கலர். வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணர் வழிபாடு. கடக ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாளில் இருக்கின்றார். ஒரு சிலருக்கு வீடு, வண்டி, மனை இந்த மாதிரியான விஷயங்கள்ல முயற்சிகள் எடுக்கும்போது அதுல நல்ல முன்னேற்றங்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி அசையாத சொத்துகள், வண்டிகள் வாங்கணும் அப்படிங்கிற முயற்சிகளோ பேச்சுவார்த்தைகளோ இன்னைக்கு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. மேற்கல்வி ரீதியிலான பேச்சுவார்த்தைகள் எதிர்பார்த்த நல்ல விஷயங்களோ இல்லைன்னா பேச்சுவார்த்தைகளோ இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதுல லாபகரமான முன்னேற்றங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. அம்மா இருக்கிறாங்கன்னா அவங்க வழியில ஏதாவது உதவிகள் கிடைக்கலாம், இல்லைன்னா ஆதாயங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உறவு முறைகள் வழியில எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. வியாபார ரீதியில நல்ல லாபங்கள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. எந்த ஒரு வியாபாரங்கள் செய்து கொண்டிருந்தாலும் அதன் வழியில லாபமான வருவாய் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். விரும்பிய ஆடை ஆபரணங்கள் எல்லாம் வாங்கக்கூடிய எண்ணங்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. ஏதாவது பிரச்சனையிலிருந்து பிரிந்து சென்ற நபர்கள் எல்லாம் இருக்கிறாங்கன்னா அவங்க திரும்ப உங்களோட பேசுறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மதியத்திற்கு பின்பாக பிள்ளைகள் வழியில ஏதாவது நன்மைகள், ஆதாயங்கள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பசங்க கிட்ட, பெரிய பசங்களா இருக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட ஏதாவது உதவிகள் கேட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள்ல பேச்சுவார்த்தைகள்ல லாபகரமான முன்னேற்றங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். பூர்வீக சொத்துகள் இல்லைன்னா பூர்வீக மனைகள் இதெல்லாம் இருக்குன்னா அதன் வழியில உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு விரும்பிய ஆன்மீக பயணங்கள் போகக்கூடிய சூழல்கள் உருவாகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. இந்த கோவிலுக்கு போகணும், அந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதற்கான முயற்சிகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு நமக்கு கொஞ்சம் பதற்ற நிலைகள் உடல்நிலையில அதிகமாக காணப்படும். செய்யக்கூடிய விஷயங்கள்ல கொஞ்சம் நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. புதிதாக மேற்கொள்ளும் விஷயங்கள்ல நிதான நிலைகள் மிகவும் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு நம்ம மேற்கொள்ளும் விஷயங்கள் எல்லாம் 2 மடங்கு லாபங்கள் தரக்கூடிய விஷயங்களாக இருக்கின்றது. அதனால நம்ம எந்த ஒரு நல்ல முயற்சிகளையும் நம்ம இன்னைக்கு மேற்கொள்ளலாம். அது சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அதனால நம்மளுடைய முக்கியமான தேவைகள் இல்லைன்னா நம்ம எதற்காக முயற்சிகள் செய்கிறோமோ அதற்கான முயற்சிகளை இன்னைக்கு ஆரம்பிக்கும் போது அது நல்லபடியா முடியறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கான பயணங்களை மேற்கொள்ளும் போது அது நல்லபடியாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. நம்ம மேற்கொள்ளுகின்ற பயணங்கள் இன்னைக்கு லாபகரமான விஷயங்களை தருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் லைட் எல்லோ கலர். வணங்க வேண்டிய தெய்வம் திரிபுர சுந்தரி வழிபாடு.
சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் இன்றைக்கு தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாளில் இருக்கின்றார். ஒரு சிலருக்கு தொழில்முறை சார்ந்த விஷயங்கள்ல முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஏதாவது பிரச்சனைகளாக இருக்கலாம், இல்லைன்னா புதுவிதமான யுக்திகளை கையாளுறோம் அப்படிங்கிற விஷயங்களாக இருக்கலாம். அதன் வழியில ஒரு புதுவிதமான யோசனைகள் அதையெல்லாம் நம்ம முக்கியமான முடிவுகளா எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. தொழில் ரீதியிலான எதிரிகளை எல்லாம் வெற்றி கொள்ளும் எண்ணங்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். அதன் வழியில நமக்கு திறமைகளும் வெளிப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. உங்களுடைய திறமைகளுக்கு ஏற்றபடி ஒரு நல்ல வேலைகளோ இல்லைன்னா ஏதாவது தொழில் முறைகளை அமைக்கிறதுக்கான ஒரு எண்ணங்களோ இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. உங்களுடைய திறமைகளுக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாளில் இருக்கின்றது. உங்களுடைய வியாபாரம் இல்லைன்னா மற்ற ஏதாவது பிஸ்னஸ் பண்றீங்கன்னா அதற்கெல்லாம் ஏதாவது தகுந்த வேலையாட்கள் தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு அதற்கு தகுந்தபடியான வேலையாட்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. தொழில் ரீதியிலான விஷயங்கள்ல தைரியமாக முடிவெடுக்கும் திறன்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். இளைய உடன்பிறப்புகள் வழியில உங்களுடைய தொழிலுக்கு ஆதரவுகள் தரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய தம்பி தங்கைகளாக இருக்கிறாங்கன்னா உங்களுடைய பிசினஸ்க்கோ இல்லைன்னா உங்களுடைய தொழிலுக்கோ வியாபாரங்கள் ஏதாவது செய்றீங்கன்னா அதற்கோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் அவங்க வெளியில உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. வியாபார ரீதியிலான பயணங்கள், தொழில்முறை பயணங்கள் இதெல்லாம் போகக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. எழுத்துத்துறை சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கின்ற நபர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. நிர்வாக ரீதியிலான பாராட்டுகளை பெறக்கூடிய நாளாக இன்றைக்கு இருக்கின்றது. உங்களுடைய நிர்வாகத்துல ஏதாவது வேலைகள் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுடைய சிறப்பான வேலைகளுக்காக தகுந்த பாராட்டுகள் வழங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. தொழில் முறைகளுக்கு ஏற்றபடி ஒரு சிலருக்கு மதியத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா தொழில் முறைகளுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ஒரு கட்டடங்கள் தேவைப்படுது, இல்லைன்னா வாகனங்கள் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. தொழில் சம்பந்தமான மேற்கல்விகளை நம்ம மேல அடுத்து படிக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு நம்ம கடன் வாங்கும் விஷயங்கள்ல கொஞ்சம் நிதான நிலைகள் தேவை. மேற்கொள்ளும் விஷயங்கள் நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கிறது. தேவையில்லாத பிரச்சனைகள்ல நாமளா சிக்கிக்காம இருக்க வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு எடுக்கக்கூடிய விஷயங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. நம்மளுடைய தேவைகள் என்னவாக இருக்குதோ அதற்கான முயற்சிகளை இன்னைக்கு நம்ம செய்யும் போது அது சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு நம்மளால பிறருக்கான ஆதாயங்கள், உதவிகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். அவங்க வழியில நமக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது உதவிகளோ ஆதாயங்களோ மிகவும் குறைவாக இருக்கின்றது. அதனால நம்ம இன்னைக்கு சாதாரண நாளை போல கடந்து செல்வது மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு கலர். வணங்க வேண்டிய தெய்வம் சிவ தட்சிணாமூர்த்தி வழிபாடு. கன்னி ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்று ஆட்சி பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் இன்னைக்கு குடும்பஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாளில் இருக்கின்றார். தந்தை வழியில எதிர்பார்த்த பண வரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அவர் வழியில ஏதாவது உதவிகளாகவோ வேறு ஏதாவது பண தேவைகள் ஏதாவது இருந்திருந்தாலோ இதெல்லாம் கேட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. வெளிநாட்டு வேலைகள்ல இருக்கிறவங்களுக்கு அதன் வழிகளில் பண வரவுகள் அதிகமாக இருக்கும். வெளிநாட்டு வேலைகளில் இருக்கிறவங்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. குடும்பத்திற்குள்ளாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. குடும்பத்திற்குள்ளாக இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் நீங்கி சந்தோஷங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாளில் இருக்கின்றது. தந்தை வழியில உங்களுடைய குடும்பத்திற்கான ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாளில் இருக்கின்றது. பேச்சு ரீதியிலான விஷயங்கள்ல சாதிக்கும் திறமைகள் அதிகமாக இருக்கும். நம்ம இன்னைக்கு எந்த ஒரு முக்கியமான விஷயங்கள்லையும் பேசியே சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. நம்ம பிசினஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிளைண்ட்ஸ் கிட்ட நம்ம பேசியே இன்னைக்கு நம்மளுடைய ஆர்டர்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது.
தந்தை வழியில சொத்துகளின் வரவுகள் சார்ந்த பேச்சுவார்த்தைகள்ல நல்லபடியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு ஆரம்ப கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மதியத்திற்கு பின்பாக பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான முடிவுகள் குறித்து தந்தையிடம் ஆலோசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு நம்மளுடைய வெளிநாட்டு பயணங்களாக இருக்கலாம், இல்லைன்னா அப்பா சம்பந்தமான விஷயங்களாக இருக்கலாம். இதன் ரீதியில ஏதாவது ஒரு முக்கியமான எண்ணங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உறவு முறைகள்ல பயணங்கள் போவதற்கான வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கின்றது. விரும்பிய ஆன்மீக பயணங்கள் போகக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. இதற்கான முடிவுகள் எல்லாம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு நம்மளால அடுத்தவர்களுக்கான லாபங்கள் ஆதாயங்கள் இதெல்லாம் அதிகமாக இருக்கின்றது. அவர்கள் வழியில நமக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது உதவிகள் மிகவும் குறைவாக இருக்கின்றது. அதனால மேற்கொள்ளும் விஷயங்கள்ல நிதானங்களும் கவன நிலைகளும் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு உடல்நிலையில நல்ல ஒரு மேம்பாடு இருக்கும். உடல்நிலையில இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். மனநிலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். இன்னைக்கு வேலைகள்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். நல்ல பண வரவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. நம்ம எந்த ஒரு முக்கியமான விஷயங்களாக இருக்கலாம், இல்லைன்னா சாதாரண நாளாகவும் இருக்கலாம். ஆனாலும் நம்ம எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் நீல நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு. துலாம் ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் இன்றைக்கு ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இன்றைக்கு இருக்கின்றார். உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. பேச்சுவார்த்தைகள்ல நம்ம கொஞ்சம் நிதானமாக பேச வேண்டியதும் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. எதிர்பாராத வகைகள்ல ஒரு சில செலவுகள் நம்மளை வருத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அதனால செலவு முறைகளை நம்ம ரொம்ப அவசியம் அப்படின்னா மட்டும் இன்னைக்கு மேற்கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு உறவு முறைகள்ல நம்ம கிட்ட கடன் கேட்கறதுக்கான வாய்ப்புகள், பண தேவைகளாக இருக்கலாம், அவசர தேவைகளாக இருக்கலாம், நம்மள்கிட்ட பண உதவி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. இந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு கடன் தந்து நம்ம உதவ வேண்டிய சூழல்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. உங்களுக்கான விஷயங்களை மேற்கொள்ளும் போது அதுல ஏதாவது வீண் செலவுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அனைவரிடமும் பழகும் விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமும் நிதான நிலைகளும் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. பெயருக்கு களங்கம் வராதபடி நம்ம நடந்துக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. நம்ம மேல தேவையில்லாத ஒரு பழிகள் விழுவதற்கான வாய்ப்புகள் கூட அதிகமாக இருக்கின்றது. அதனால கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. புதிதான முயற்சிகள் எல்லாம் மேற்கொள்ளுகின்ற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் நிதானங்கள் அவசியம். முக்கியமான முடிவுகள் எடுக்கும் விஷயங்கள்ல நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. விலை உயர்ந்த பொருட்கள், முக்கியமான விஷயங்கள் இதையெல்லாம் கொஞ்சம் பத்திரமாக வச்சுக்க வேண்டியது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. குடும்ப ரீதியிலான விஷயங்கள்ல ஒரு சில வாக்குவாதங்களோ இல்லைன்னா பிரச்சனைகளோ வர்றதுக்கான வாய்ப்புகள் மதியத்திற்கு அப்புறமா அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஒரு சிலருக்கு பிரச்சனை காரணமாக வெளியூர் பயணங்கள், வெளிநாடு சார்ந்த பயணங்கள், இந்த மாதிரியான பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் திடீர்னு வர்றதுக்கு நிறைய சூழல்கள் இருக்கிறது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு நம்ம மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு சிறிய விஷயமாக இருந்தாலும் அதுல கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. ஏதாவது பேச்சுவார்த்தைகளாக இருந்தாலோ இல்லைன்னா சாதாரண விஷயங்களாக இருந்தாலும் கொஞ்சம் நிதான நிலைகள் அவசியம். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு உடல்நிலையில ஆரோக்கியம் இருக்கும். எதிர்பார்த்த பண வரவுகள் வரக்கூடிய நாள். வளமும் நலமும் நிறைந்த நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு முன்னேற்றத்திற்கான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. விசாகம் நட்சத்திர
நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு நம்ம செயல்பாடுகளில் கொஞ்சம் தடுமாற்றங்கள் அதிகமாக இருக்கும். அதனால நம்மளுடைய செயல்பாடுகளில் நிதான நிலைகளை கடைபிடிக்க வேண்டியது அவசியமானதாக இன்றைக்கு இருக்கிறது. நகம் வெட்டுதல், முடி வெட்டுதல், எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, இந்த மாதிரியான செயல்பாடுகளை நம்ம இன்னைக்கு செய்யாம இன்னொரு நாள் செய்து கொள்வது மிகவும் சிறப்பை தருவதாக இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் சந்தன நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தேவி வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ருணரோக சத்ருஸ்தானத்தில் ஆட்சி பெற்றவராக இருக்கின்றார். சந்திர பகவான் இன்றைக்கு விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாளில் இருக்கின்றார். திருமண ரீதியிலான பேச்சுவார்த்தைகள், அதன் வழிகளில் செலவுகள், வரன் பார்க்கும் விஷயங்களாக செலவுகள், இந்த மாதிரியான சுப செலவுகள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கூட்டு தொழில் ரீதியிலான விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய எண்ணங்களும் அதன் வழிகளில் வரக்கூடிய செலவினங்களும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. ஏதாவது கடன் வாங்கி இருந்தீங்க அப்படின்னு சொன்னா அதையெல்லாம் அடைக்கக்கூடிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. நண்பர்கள் வழியில ஒரு சந்திப்புகள் நிகழ்வதற்கான சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. வெளிநாடு ரீதியிலான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய எண்ணங்கள் ஒரு சிலருக்கு இன்றைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. மனைவி வழியில அவர் விரும்பிய பொருட்கள் எல்லாம் வாங்கி தரக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது. அதன் வழியில ஒரு சில செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அம்மா வழி பாட்டி இருக்கிறாங்கன்னா அவங்க வழியில ஏதாவது சிறு சிறு செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. இரண்டாவது பிள்ளைகள் வழியில ஏதாவது செலவுகள் இருக்கிறதுக்கான சூழல்களும் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. கிட்னி சம்பந்தமான தொந்தரவுகள், கர்ப்பப்பை ரீதியிலான பிரச்சனைகள், இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நம்ம மருத்துவ முறைகளில் ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் அதன் வழிகளில் மருத்துவ செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. கணவன் மனைவிக்குள்ளாக அந்யோன்யங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. தான தர்மம் செய்யக்கூடிய சிந்தனைகள் நமக்குள்ள அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மதியத்திற்கு பின்பாக புதிதான முயற்சிகள் மேற்கொள்ளக்கூடிய எண்ணங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சுய முயற்சி எல்லா விஷயத்திலையும் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மனநிலையில கொஞ்சம் தெளிவுகள் பிறக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு நம்ம மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள்ல நமக்கு திடீர்னு பதற்ற நிலைகள் அதிகமாக இருக்கலாம். அதனால புதிதான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது நிதான நிலைகளும் கவன நிலைகளும் அதிகம் தேவைப்படுவதாக இருக்கின்றது. எண்ணெய் தேய்த்து குளிக்கிறது, நகம் வெட்டுதல், முடி வெட்டுதல், இந்த மாதிரியான செயல்பாடுகளை நம்ம இன்னைக்கு தவிர்த்து விடுவது மிகவும் சிறப்பானதாக இருக்கிறது. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது அது 2 மடங்கு லாபங்களை தருவதாக இன்றைய நாள் இருக்கின்றது. வளர்ச்சி பாதையை நோக்கி இன்றைய நாள் செல்லக்கூடியதாக இருக்கின்றது. அதனால நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு நம்ம மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் வழிகளில் நமக்கு லாபகரமான செய்திகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. நம்ம மேற்கொள்ளும் பயணங்கள் நமக்கு நல்ல விஷயங்களை தரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு கலர். வணங்க வேண்டிய தெய்வம் பழனி ஆண்டவர் வழிபாடு. தனுசு ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் இன்றைக்கு லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாளில் இருக்கின்றார். இவ்வளவு நாளாக உடல்நிலை ரீதியிலான தொந்தரவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்றவங்களுக்கு இன்னைக்கு அதன் ரீதியில மருத்துவங்கள் பார்த்து ஒரு நல்ல முறையில் முன்னேற்றம் அடைகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. உடல்நிலை ரீதியிலான தொந்தரவுகள்ல இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மருத்துவ ரீதியிலான ஈடுபாடுகள் மூலம் உடல்நிலை பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. கடன் தொந்தரவுகள் எல்லாம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவு குறைஞ்சு கொஞ்சம் சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. எதிரிகள் வழியில இருந்த தொந்தரவுகளோ பிரச்சனைகளோ இதெல்லாம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. வேலை ரீதியிலான விஷயங்கள்ல
நல்ல முன்னேற்றங்கள் லாபங்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். அரசு முறை பதவிகளாக இருந்தாலும் தனியார் துறைகளில் வேலை பார்க்கிறவர்களாக இருந்தாலும் இவங்க வழியில இந்த மாதிரி இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி அதன் வழிகளில் நல்ல லாபங்களும் முன்னேற்றங்களும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாளில் இருக்கின்றது. ஒரு சிலருக்கு பணிகள் நிரந்தரமாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. தற்காலிக பணிகளில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் நிரந்தரமாகிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றது. தாய் மாமா இருக்கிறார்னா அவர் வழியில் ஏதாவது நன்மைகளோ ஆதாயங்களோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. விரும்பிய பணிக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அந்த முறைகளில் நமக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. இன்டர்வியூ டெஸ்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பாஸ் ஆகி இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அவங்கள பணிகள்ல அமர்றதுக்கான உத்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மூத்த சகோதரருக்கும் உங்களுக்கும் பேச்சுவார்த்தைகள்ல கொஞ்சம் நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. ஏதாவது ஒரு உதவிக்காக கடன் கேட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு தேவைகள் இருக்கு அதற்காக நம்ம கடன் கேட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு இரண்டாவது திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களுக்கான செலவினங்களை சற்று குறைச்சிக்கொள்ள வேண்டியது மிகவும் நலம் தரும் விஷயமாக இன்றைக்கு இருக்கின்றது. வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு வருவதற்கான சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு நமக்கு இன்னைக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வராமல் நம்ம இருந்துக்க வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. கடன் வாங்கும் விஷயங்கள்ல கொஞ்சம் நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைய நாளில் இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு நம்ம எதை நோக்கி இன்னைக்கு பயணிக்கிறோமோ அந்த வேலை சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதனால நம்மளுடைய தேவைகள் சார்ந்த ஒரு முயற்சிகளை இன்னைக்கு எடுக்கிறது மிகவும் சிறப்பை தரக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. உதிராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு நம்மளால பிறருக்கான ஆதாயங்கள் லாபங்கள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். அவங்க வழியில நமக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆதாயங்கள் மிகவும் குறைவாக இன்றைக்கு இருக்கின்றது. அதனால மேற்கொள்ளும் விஷயங்கள்ல கொஞ்சம் கவனங்கள் அவசியம். உங்களுடைய ராசியான நிறம் லெமன் எல்லோ. வணங்க வேண்டிய தெய்வம் சிவ தட்சிணாமூர்த்தி வழிபாடு மற்றும் நவகிரக குரு வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் குடும்பஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் இன்றைக்கு தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாளில் இருக்கின்றார். தொழில் முறைகளில் பிள்ளைங்க வழியில் ஏதாவது உதவிகள் எதிர்பார்த்திருந்தீங்கன்னா அவங்க வழியில் ஆதரவுகள் உதவிகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு சொந்த ஊரிலேயே தொழில் தொடங்குகின்ற அமைப்புகளோ எண்ணங்களோ வருவதற்கான சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. விரும்பிய புனித பயணங்கள் மேற்கொள்வதற்கான சிந்தனைகளும் ஈடுபாடுகளும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. இதன் ரீதியில் நம்ம இந்த மாதிரி கோவில்களுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதன் ரீதியில பேச்சுவார்த்தைகள் எடுக்கிறதுக்கான சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. ஒரு சிலருக்கு கலைத்துறைகளுக்கான வேலைகளுக்கான முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு குலத்தொழிலையே தொழிலாக எடுத்து செய்யலாம் அப்படிங்கிற சிந்தனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உறவு முறைகளுக்கும் உங்கள் தொழிலில் ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். உங்களுடைய தொழில் முறைகளில் உங்களுடைய உறவு முறைகளுக்கு ஏதாவது ஒரு துறை தனியாக ஒதுக்கி தந்து அவங்கள அதை பார்க்க சொல்றதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தொழில் இல்லைன்னா வியாபார ரீதியில இருந்த பிரச்சனைகள்ல இருந்து மன தெளிவுகள் பிறக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. அந்த தொழில் முறைகள்ல இருந்த பிரச்சனைகள் இதுல என்ன பண்றதுன்னு தெரியாம மனதிலுக்குள்ள குழம்பிட்டு இருந்த நபர்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஏதாவது ஒரு ஆலோசனைகள் கூட கிடைச்சிருக்கலாம். அதன் வழியில நமக்கு ஒரு மன தெளிவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. குழந்தை பேரு ரீதியிலான மகிழ்ச்சியான விஷயங்கள் ஒரு சிலருக்கு வீட்டில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது.
இருக்கின்றது. மதியத்திற்கு பின்பாக பூர்வீக சொத்துகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் லாபகரமாக பேசி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. நம்மளுடைய பூர்வீகம் சார்ந்த சொத்துகள் வீடுகளாக மனைகளாக இந்த மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னா அதன் ரீதியில பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நல்லபடியா முடியறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கமிஷன் ரீதியிலான வேலைகள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அரசியல் ரீதியிலான விஷயங்கள்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. கலைகளின் மூலம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு நம்மளால பிறருக்கான ஆதாயங்கள் அதிகமாக இருக்கிறது. அவர்கள் வழியில நமக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது நன்மைகள் ஆதாயங்கள் மிகவும் குறைவாக இருக்கின்றது. அதனால மேற்கொள்ளும் விஷயங்கள்ல கொஞ்சம் கவனநிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கான நாளாக இன்றைக்கு இருக்கின்றது. அதனால ஒரு நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை நம்ம இன்னைக்கு எடுத்து செய்யும் போது அதன் வழியில பலவிதமான நன்மைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. உடல்நிலை ரீதியிலான தொந்தரவுகள் எல்லாம் நீங்கி ஆரோக்கியம் பெருகக்கூடிய நாளாக இன்றைய நாளில் இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு முக்கியமான விஷயத்திலையும் சிறு கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. கவனச்சிதறல்களோடு இருக்கும்போது ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்து விடலாம். அதனால சிறு கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பாச பச்சை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு. கும்ப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்வு பெற்று இன்றைக்கு இருக்கின்றார். சந்திர பகவான் இன்றைக்கு பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாளில் இருக்கின்றார். ஒரு சிலருக்கு புதிதாக வீடு வண்டி மனை இதெல்லாம் வாங்குவது குறித்து தந்தையிடம் ஏதாவது உதவிகள் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. இந்த மாதிரியான உதவிகள் கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னா அப்பா கிட்ட இருந்து ஏதாவது ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு தந்தை வழி சொத்துகள் பூர்வீக சொத்துகள் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அம்மா அப்பாக்குள்ள ஒரு நல்ல ஒரு இணக்கங்கள் இருக்கிறதுக்கான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. அவங்களுக்குள்ள இருந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மேற்கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்த சிறு சிறு தடைகள் எல்லாம் விலகி இன்னைக்கு அதன் வழியில நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. பேரன் பேத்திகளோடு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக சந்திப்புகள் நிகழ்வதற்கான சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. உங்களுடைய கடமைகளை எல்லாம் சரிவர ஆற்றக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கும். நம்மளுடைய வேலை இது, நம்மளுடைய கடமை இது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அதுல தவறாது செயல்படக்கூடிய நபராக இன்றைக்கு இருப்பீங்க. தானமாக கிடைக்கும் சொத்துகள் வழியில ஆதாயங்கள் அதிகமாக இருக்கும். வெளிநாட்டுல இருக்கிறவங்களா இருக்கிறீங்கன்னா அங்கு சொத்துகள் வாங்கக்கூடிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. மதியத்திற்கு பின்பாக வியாபாரங்கள் மேற்கொள்ளக்கூடிய புதிதாக எண்ணங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. புதிதாக இந்த மாதிரி பிசினஸ் பண்ணலாம், இந்த மாதிரியான வியாபாரங்களை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற சிந்தனைகளோ பேச்சுவார்த்தைகளோ இதெல்லாம் வருவதற்கு இன்றைக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. கலைகளை கற்றுத்தரும் தொழிலை எடுத்து செய்யலாம் அப்படிங்கிற சிந்தனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. உங்களுடைய தொழில்ல அம்மாவின் ஆதரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு எந்த ஒரு சிறு வேலைகளாக இருந்தாலும் சிறு முயற்சிகளாக இருந்தாலும் அதிக கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கிறது. கொஞ்சம் கவனத்தோடு இருந்துட்டோம்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வராது. அதனால கவனநிலைகள் மிகவும் முக்கியமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு எதிர்பார்த்த பண வரவுகள் வரக்கூடிய நாளாக இருக்கின்றது. வீட்டில் சந்தோஷம் மகிழ்ச்சி இதெல்லாம் அதிகமாக இருக்கும். குடும்பத்துடைய நிலையும் உயரக்கூடிய நாளாக இன்றைய நாளில் இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு முயற்சிகளை மேற்கொள்ளும் போதும் நமக்கு இன்னைக்கு கொஞ்சம் பதட்ட நிலைகள் அதிகமாக இருக்கும். அதனால மேற்கொள்ளும் விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. செயல்பாடுகள்ல நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைய நாளில் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பாச பச்சை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு.
மீன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் இன்றைக்கு ஆயுள் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாளில் இருக்கின்றார். தைரியமான செயல்பாடுகள்னால ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதனால நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இது சரியா அது தவறா அப்படின்னு யோசிச்சு நம்ம செயல்பாடுகளில் ஈடுபட வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. இளைய சகோதரர் வழியில ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அதனால அவங்களோடு பேசும்போது கொஞ்சம் நிதான நிலைகள் அவசியம். இல்லைன்னா அவருடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. மாமனார் இருக்கிறார்னா அவரோடு ஏதாவது கருத்து மோதல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. மேற்கொள்கின்ற விஷயங்கள்ல வெற்றி பெறுவதற்கு கொஞ்சம் போராட்ட நிலைகள் இன்றைக்கு அதிகமாக தேவைப்படுகின்றது. கொஞ்சம் கஷ்டப்பட மாதிரியான ஒரு சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். புதிதான முயற்சிகள்ல நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. அதன் வழியில ஏதாவது செலவுகள் வரலாம், இல்லைன்னா ஏதாவது பிரச்சனைகள் புதிதாக வரலாம். அந்த மாதிரியான செயல்பாடுகள்ல கொஞ்சம் நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. காது ரீதியிலான பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. எதிரிகள் வழியில வர்ற பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டிய சூழல்கள் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. முக்கியமான விஷயங்களை மேற்கொள்ளும் போது நம்மளுடைய குடும்பம் சார்ந்ததாக இருக்கலாம், இல்லைன்னா நம்மளுடைய முக்கியமான வேற ஏதாவது வேலைகளாக இருக்கலாம். அந்த மாதிரியான வேலைகளை மேற்கொள்ளும் போது அதுல தேவையில்லாத வீண் அலைச்சல்களோ இல்லைன்னா இடைஞ்சல்களோ இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு இடமாற்றம் குறித்த சிந்தனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. எதிர்பாராத வீண் செலவுகள் இல்லைன்னா கடன் உதவி செய்யக்கூடிய ஒரு நிலைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. முக்கியமான முடிவுகள் குறித்து தந்தையிடம் பேச்சுவார்த்தைகள் இன்றைக்கு மதியத்துக்கு பின்பு செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. வெளியூர் சம்பந்தமான விஷயங்கள், வெளிநாடு ரீதியிலான பயணங்கள், இதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதற்கான எண்ணங்களும் மதியத்திற்கு பின்பு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு எழுத்து துறைகளில் ஈடுபட்டு இருக்கின்ற நபர்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு பாராட்டுகளும் பதவி உயர்வுகள் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு செயல்பாடுகள்ல கொஞ்சம் பதட்ட நிலைகள் அதிகமாக இருக்கும். நம்மளுடைய செயல்பாடுகள்ல நிதான நிலைகளை கடைபிடிக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. மேற்கொள்ளும் புதிதான முயற்சிகள் வழியில ஏதாவது தொந்தரவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது அதன் வழியில 2 மடங்கு லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு நம்ம மேற்கொள்ளும் பயணங்கள் நல்லபடியான லாபங்களை தருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மற்றும் நவகிரக குரு பகவான் வழிபாடு. நம்ம சேனல்ல சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.